ஹலோ டாக்டர் சங்கர், இன்ஸ்பெக்டர் விஜய் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. ஓகே. இவனை டாக்டர் கவனிச்சுங்க. எஸ் டாக்டர். டாக்டர் காந்தும் அவர் மனைவியும் கொடூரமான முறையில தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கொலைக்கு நீங்களும் ஒரு காரணம். வாட் டு யூ மீன் இன்ஸ்பெக்டர்? ஆத்திரப்படாதீங்க டாக்டர். நேற்று தான் டாக்டர் காந்த் அவர் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்க 2 பேருக்குள்ள மனவருத்தம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்ல, டாக்டர் காந்துக்கு எந்த விரோதிகளும் கிடையாது. அதனாலதான் எங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களையும் சந்தேகப்படும். அப்போ இந்த கொலையை நான் தான் செஞ்சிருப்பேன் நினைக்கிறீங்களா? நோ, ஆதாரம் இல்லாம எந்த முடிவுக்கு நான் வர தயார். அதுவே டாக்டர், ஜானோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? அது 2 மணி நேரம் சார். பட் ஒன் திங் டாக்டர், கொலைகாரனையும் கொலைக்கான காரணத்தையும் நிச்சயம் கண்டுபிடிப்பேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? நம்ம காந்த ஜான் கொலை பண்ணிட்டானா? காந்த் ஏற்கனவே சொல்லிட்டான், தயவு செஞ்சு அவனை கொண்டுங்க. ரமேஷ், வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. சில நஷ்டத்தை பார்த்தா நிறைய லாபங்கள் கிடைக்காமலே போயிடும். நியாயம், தர்மம், நீதி, பாசம் இதுக்கெல்லாம் விஞ்ஞானத்துல இடமே இல்லை. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நடந்த கொலைகளுக்கெல்லாம் நாம தான் காரணம்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறதுனால அவனை கொண்டுடுவோம். போலீஸ் சந்தேகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆராய்ச்சி இன்னொரு ஸ்டேஷன் கிட்ட வச்சுக்கலாம். ப்ளீஸ் டாக்டர், இதுக்கு நீங்க சம்மதிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்லை. ஓகே, அதுக்கு வேண்டிய மருந்த உடனே கண்டுபிடிக்க. என்னடா சொல்ற? புரியும்படியா சொல்ற? புரியும்படியா சொல்றானா? நீங்க அரசு கூட்டணியில பிற்பாக்கிட்டு குசால அவன் உண்மையிலேயே குசாலந்தாளா? அவனுக்கு 8 அக்கா தங்கச்சிங்க, 12 புள்ள குட்டிகளா? அவன் எப்பவாவது ஒரு தடவை தான் பிற்பாக்கிட்டு அடிப்பான். அதுலயும் சில நேரங்களில் எம்டி பஸ்ஸா வந்துடுவான். அதுக்கு என்னப்போ? எப்பவுமே கால் வேறு அரை வேறுனா எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவங்க குடும்பத்துல 2 நாளா உள்ள இருந்தால எல்லாரும் பட்னியா இருந்தாங்கன்னு ஓன்னு அதுதான் என்கிட்ட இருந்த கொஞ்சம் சில்லறையை கொடுத்து அழிச்சு ரிலீஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கே ஆரம்பிச்சியா? அறிவு இருக்காடா உனக்கு? சமூக சேவை செய்யறவனுக்கு இந்த ஆபீஸ்ல என்னடா வேலை? உனக்கு நான் மெமோ கொடுக்க போறேன், முதல்ல போட போட. அந்த காலத்துல புத்தர், இயேசு, காந்திக்கெல்லாம் கூட இந்த ட்ரிபிள்ஸ் வந்திருக்கு. இந்த கொலைக்கேச மட்டுமாவது நான் கண்டுபிடிச்சேன். ஹலோ விஜய், டாக்டர் காந்த் அவருடைய வைஃப் மர்டர் கேஸ்ல கைரேகை ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. பல கொலைகளை நடத்திட்டு இருந்த ஒருத்தர் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க. அந்த ஆளோட கைரேகையும் டாக்டர் காந்தையும் அவர் மனைவியும் பொண்ணோட கைரேகையும் ஒன்னாரு. அந்த ஆளுதான் செத்து போயிட்டாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த ரேகை தான் இந்த ரேகைங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. விஜய், இன்னொரு விஷயம், டாக்டர் சங்கர் இறந்து போன அந்த பயங்கரவாதியோட டெஸ்பாகிய தன்னுடைய ஆராய்ச்சிக்கு வேணும்னு மேலிடத்துக்கு எழுதி கேட்டிருக்காரு.
ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன். அதை பத்தி இப்ப நான் சொல்ல போறதில்லை. அவன் பிளட் குரூப் டிஷ்யூஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. சோ இட் வில் டேக் எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகலாம். நானே ரிப்போர்ட் அனுப்புறேன். வெரி குட். அவனை சாகடிக்க மருந்து கண்டுபிடிச்சேன். டாக்டர் சங்கர், விஜய் பேசுறேன். ஜானோட பாடியை உடனடியா ஒப்படைக்கும்படியா மேலிடத்துல இருந்து ஆர்டர் வாங்கிட்டேன். நான் இப்ப அங்க வந்தா என்கிட்ட அந்த பாடியை ஒப்படைப்பீங்களா? ஓகே, நீங்க எப்ப வேணா வந்து எடுத்துட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். நீங்க உடனே அந்த ஜானுக்கு TS2 அந்த இன்ஜெக்ஷன் போடுறீங்க. ஓகே, அவன் இறந்துருவான். ஏன்னா இம்மீடியட்டா அவன் பாடியை போலீஸ்க்கு ஆர்டர் பண்ணிடணும். நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? இல்ல சேகர், சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் உயிருக்குயிரா பழகணும். எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் அவதான். அவளுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது. இந்த கொலைக்கான காரணத்தையும் அந்த கொலைகாரனையும் நானே கண்டுபிடிக்கிறோம். அப்பதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். எனக்கு என்னவோ அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஸ்ரீ சொல்லுவா, அவ ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சின்னு சொல்லி 24 hours ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாராம். திடீர்னு அந்த டாக்டர்ஸ்குள்ள ஆராய்ச்சி பத்தி தகராறாயி கார்த்தி வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு. அன்னைக்கு தான் இந்த கொலையை நடந்திருக்கு. என் சோகத்தை சொல்லி ஆறுதல் தரலான்னு இங்க வந்தேன். நீங்க என்ன ரொம்ப சோகமாக்கிட்டீங்க. உங்களுக்கு என்னாச்சு? உங்க ஆள் என்னடான்னா, நான் வேலையில இருக்கும்போது வேலையை செய்யறதில்ல, கோமாளித்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்லி ரிப்போர்ட் புக்ல எழுதிட்டாரு. என் திறமையை பத்தி இவங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி சாதனை புரிஞ்சுட்டு நீங்களும் மாச்சு உங்க வேலையை மாச்சுன்னு விட்டுட்டு வந்துடலாமான்னு இருக்கேன். சிஸ்டர், நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. உடனே கிளம்புங்க. நேரம் ஆராய்ச்சி கொடுத்துட்டு போய் சோதனை போட்டு கொலைக்கான தடயத்தை கண்டுபிடிப்போம். ஓகே, தேங்க்ஸ். மனசுனா பிறந்த எவனுமே ஒரு நாள் செத்துதான் போகணும். மை காட், மறுபடியும் பியூர் பிளட் ஆயிடுச்சே. சோ இந்த மருந்தால் அவனை சாகடிக்க முடியாது. வாட் டு டு?
செத்து போன உனக்கு உயிர் கொடுத்த டாக்டர் நான் தான் உனக்கு கடவுள்னு சொன்னீங்க. Don't you recognize me? ஜான், பயப்படாத, உன்னை நான் கியூர் பண்ணி காட்டுறேன். John, you will be all right. You will be all right. I will make you all right.